ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அ எப்பவும் இந்த ஜெஸி ரைட்ஸில என்னோட ஒரு வீடியோ வந்ததும், அ ஒருத்தர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில பதில் சொல்லுவாரு. அவரை ஏற்கனவே எனக்கு தெரியும் ரொம்ப காலமா. அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, "இந்த வீடியோவ நீங்க இப்படி எடுத்திருக்கலாம். இந்த வீடியோவ நீங்க வந்து இந்த சப்ஜெக்ட்ட பேசினதுக்கு பதிலா, இந்த சப்ஜெக்ட்ட நீங்க பேசியிருக்கலாம். இந்தந்த விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க ஏன் அதையெல்லாம் பேசாம இத பத்தியெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்லுவாரு. பெரும்பாலும் எந்த வீடியோவ பார்த்தாலும் உடனே இது மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாரு. அப்போ நான் இப்ப வந்து பெரும்பாலும் அவர் வந்து டெக்னிக்கலா சொல்ற எல்லா விஷயங்களையுமே நான் ஏத்துக்குவேன். ஏன்னா, குறைகள் எல்லார்கிட்டயும் இருக்கும். யார் கண்ணுக்கு அது தெரிஞ்சாலும் அவங்க சொல்றாங்கன்னா, அத ஏத்துக்கணுங்கிறதுக்காக நான் அத வந்து எப்பவுமே அப்ஜெக்ட் பண்ண மாட்டேன். அதே சமயம் சில நேரங்கள்ல, "நீங்க ஏன் இந்த சப்ஜெக்ட்ட இப்படி பேசுனீங்க? நீங்க இந்த சப்ஜெக்ட்ட பேசியிருக்கலாம். அல்லது இந்த சப்ஜெக்ட்ட இப்படி பேசியிருக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, நான் அவருக்கு சொல்வேன், "சார் எனக்கு தோணினதை, எனக்கு சரின்னு நெனச்சதை தெரிஞ்சதை நான் பேசுறேன். உங்களுக்கு பேச வேண்டிய விஷயங்கள நீங்க தானே பேசணும்." அப்படின்னு சொல்லி கேட்பேன். அது அவருக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடுச்சு ஒரு தடவ. அவரு என்ட்ட, "நீங்க என்ன இப்படி பேசிட்டீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. உண்மை என்னன்னா, நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா, அத வந்து இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்க கூடாது. நீங்க எப்படி பண்ணீங்க? அப்படின்னெல்லாம் சொல்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு தெரிய மாட்டேன்து, உலகம் எல்லாருக்குமானது. உங்களுக்கு வேண்டியத நீங்க பேசலாம். உங்களுக்கு வேண்டியத நீங்க எழுதலாம். எதுக்கு இன்னொருத்தர் செய்ற வேலைய போயி, "நீ ஏன் இத எழுதுன? ஏன் இத எழுதக்கூடாதுன்னு கேட்கிறீங்க? ஏன் இத பேசுற? அத ஏன் பேசக்கூடாதுன்னு நீங்க ஏன் கேட்கிறீங்க?" உங்களுக்கு இருக்கிற ரைட் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அத எப்பவுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். அதுவும் இப்ப இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம், நாம என்னத்தை ஒரு விஷயத்த பண்ணினாலும், ஒரு போஸ்ட்ட போட்டாலும், அதுக்கு எதிர்வினைங்கிற பேர்ல, "இத ஏன் நீ பண்ண? இப்படி பண்ணியிருக்க கூடாது. அத நீ இப்படித்தான் பண்ணியிருக்கணும். நீ இத பத்தி பேச மாட்டியா? அத பத்தி பேச மாட்டியான்னு?" கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது விஷயம் இதுதான். எங்களுக்கு இருக்கிற அதே உரிமையும் சுதந்திரமும் உங்களுக்கும் இருக்கு. எனக்கு ஏதோ 4 விஷயம் தெரிஞ்சா மாரி, உங்களுக்கு 10 விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நீங்களே போஸ்ட் பண்ணுங்க. எங்ககிட்டயோ அல்லது என்ன மாதிரி சின்ன சின்னதா ஏதோ வேலைகள் செஞ்சுகிட்டு இருக்க எல்லார்கிட்டயும் போயி, "நீ ஏன் இத செய்யல? நீ ஏன் அத செய்யல? இத செஞ்சிருக்கலாமே!" அப்படிலாம் கேட்காதீங்க. அவரவருக்கு தெரிஞ்சத அவரவர் செஞ்சுகிட்டு இருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க பேசுறதுக்கும், எழுதுறதுக்கும் உங்களுக்கு எல்லா ரைட்டும் உண்டு. ஆகையினால நீங்க விரும்பினதை நீங்க பண்ணுங்க. யாருக்கு என்ன பிடிக்குதோ, அத அவரவர் பண்ணிட்டு போகட்டும்.